ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الكلام كتاب الله خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار. وبعد குடும்பம் விஷயங்களாகவும் கணவன் மனைவி சம்பந்தமான சில விடயங்களை எவ்வாறு இஸ்லாம் வழி காட்டுதென்றதை பற்றி இந்த இடத்தில் எடுத்து வைக்க அவசியமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனித சமூகத்திலேயும் அவனுடைய படைப்புகளையும் ஒரு ஆணையும் பெண்ணையுமாக படைத்தது அந்த பரம்பரைகள் தொடரமாக அதில் சம்பந்தமாக இதிலே ஆணென்றும் பெண்ணென்றும் அதிகாரமுள்ளவன் ஆண் பெண் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க வேண்டும் என்று சட்டப்படியாக அல்லாஹ்வுடைய சட்டங்கள் الرجال قوامون على النساء என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னபடி ஆண்கள் பெண்களுக்கு மேல அதிகாரம் உள்ளவங்க. அதிகாரம் என்றா என்ன, அவளை எந்த இடத்துல வைக்க வேணும், எப்படி நடக்க வேணும் என்ற சூழலாக அமைக்கிறது அந்த ஆணின் கடமை. அந்த ரீதியாக அந்த ஆண் இந்த இடத்துல அவளை வைக்கிறதோ எவ்வாறு அதை அமைக்கிறதோ அதில் அவள் சேர்ந்து வாழ்றது தான் அந்த பெண்ணின் கடமை. அதில் தவறாக கொடுமையாக நடக்கும் என்ற பட்சத்தில் அந்த குடும்பத்தாரின் சம்பந்தமான இரண்டு பக்கத்தை கொடுத்து கூப்பிட்டு சம்பந்தமாகி அதை விசாரணையாக உபதேசமாக திருத்தல் செய்யுமாறு குர்ஆன் வழிகாட்டும். அதை தவிர பெண்ணாகின ஒரு மனைவி ஒரு நாளும் இங்கத்தான் நான் வாழ வேண்டும் என்று முடிவெடுக்கிறது கணவனுடைய முடிவில்லாத எடுக்கிறது இஸ்லாம் அனுமதி தந்ததில்லை. காரணம் குர்ஆனின் வசனம் கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா என்று அல்லாஹ் ஆணை பார்த்து சொல்றான், உன்னையும் என் குடும்பத்தாரை நரகத்தாலே காப்பாற்று. அந்த என்னையும் என் குடும்பத்தை நரகத்தாலே காப்பாற்ற வேண்டுமான கடமை இந்த ஆணுள்ள தகப்பனுக்கு இருக்கப்படி சூழல் இடம் அதை முடிவெடுக்கிறது இந்த தகப்பன் தான். எந்த இடத்திலே அவருடைய குழந்தைகள் பாதுகாப்பா வாழும் சூழல் தரமா இருக்கும் என்றதை முடிவெடுக்கிறது தகப்பன். அந்த தாய் என்றவளாலை சூழலை அறிவதோ அது அவளால் முடியாததும் அது முடியுமா இருந்தாலும் அது அவருக்கு அனுமதி தந்ததும் இல்லை, அதிகாரம் உள்ளதும் இல்லை. அந்த படியிலே மனைவிகளாக இந்த சம்பந்தமான விடயத்திலே குடும்பங்களை எந்த வீட்டில் வைக்க வேணும் எந்த இடத்துல வைக்க வேணும் என்று முடிவெடுக்கிறது மனைவிமாருடைய கடமையும் இல்லை, செய்யறதுக்கு அதிகாரமும் இல்லை. அது முழுசாக தகப்பன்மாருடைய கடமை. அதில் அந்த மனைவிமார் சேர்ந்து வாழ்கிறது அவங்களோட கடமை. இது முதலாவது. அவ்வாறே மனைவியாகினவள் குழந்தைகளை பெற்று வளர்த்து கொடுக்கிறத தவிர அவள் அதை சுமந்து அவளுக்காக ஆகிறதில்லை. அந்தவ மாலுக்க அலி அபூக் என்ற ரசூலோட தெளிவான ஹதீஸ். நீ உன்னுடைய சொத்தும் உன் தகப்பனுக்கட்டு. அந்த படியிலே எந்த காரணத்துக்கும் தகப்பன் கிட்ட இருந்து குழந்தைகளை பிரிக்கிறதுக்கு குர்ஆனோ சுன்னா அனுமதி கொடுக்குதில்லை. குழந்தைகளாக பெற்று கணவன் மனைவியாக வாழ்ந்து அந்த மனைவி அந்த திருமண வாழ்க்கை தொடரமாக திருப்தி இல்லவளாக இருந்தென்றால் அவட வழி ரீதியாக குடும்பத்தாரின் ரெண்டு பக்கத்தை கூட்டு விசாரணை செஞ்சு பிரிவினை அனுமதி என்றாலும் வந்த மாதிரி போயிடுச்சு. குழந்தைகளை சுமந்து போவது அவளுக்கு அனுமதி இல்லை. பால் குடிக்கிற குழந்தைகளோ அல்லது வயிற்றுல சுமந்த குழந்தைகள் உள்ளதாக இருந்ததை தவிர என்னது அவட கடமையாக அந்த கடமையை பரிபூர்ணமாக்க வேண்டும் என்றதுக்காக. அதை தவிர அனைத்து குழந்தைகளும் இஸ்லாமிய சட்டப்படி தகப்பன் கிட்டத்தான் உள்ளதென்றது மார்க்க சட்டம். என்றாலும் இந்த மார்க்க சட்டத்தை குர்ஆன் சுன்னா எடுத்து காட்டினதும் முஸ்லிம்களாக ஏற்றுக்கொள்வது கடமையை தவிர ஏனைய அந்நிய சட்டங்கள் இவ்வாறு கவனிப்பவங்கள்ட்ட இல்லை. பெண்ணுடைய அகங்காரத்துக்கும் அட்டகாசத்துக்கும் அதிகமாக இடம் கொடுத்து அவளுடைய ஆட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கிறதில்லைத்தான் இன்றைக்கு நாங்கள் சட்டங்களை காண்றோம். ஒரு பெண் வீட்டாலே குழந்தைகளை சுமந்தெடுத்து வெளியே எடுக்கிறதில்லை. கடுமையாக ஒரு ஃபசாத் ஒரு அட்டகாசமான அநியாயம் செய்கிறவளாக இருக்கிறார். முதலாவது கணவன் வாழ்க்கையை பாதிக்கிறதும், இரண்டாவது குழந்தைகளை சீரழிக்கிறதும்.
கணவனாக ஒரு வீட்டிலே குழந்தைகளுக்கு உள்ள சூழலையும் விடயங்களை அமைச்சு வாழும் பட்சத்திலே மனைவி அதை இருந்து பிரித்து கொண்டு போகும் என்று அந்த புள்ளகளை சிதற வைக்கிறது. அந்த தகப்பனுடைய தொடர்பும் தடுப்புடைய கவனிப்பையும் அதிலிருந்து தடுக்கிறது. இதாலே குழந்தை வளர்ச்சியிலை குழப்பங்களும் அனைத்து தவறானதுகளும் வாய்ப்பாக வாசலை திறந்து வைக்கும். தகப்பன் ரீதியாக குழந்தைகளையும் அவளை கவனிக்கிறதுல குறைபாடுள்ளதாக இருந்தென்றால் பிரிஞ்சு போறதில் அவட கடமை. தாப்பனோட கை கொடுத்து சமாளிச்சு குடும்பத்தை நடத்துறது அவட கடமை. இது உண்மையான சுத்தமான மனைவியின் நிலை. என்றாலும் சட்டங்களாக நாங்கள் அவ்வாறு காண்றதில்லை. காரணம், அந்நிய சட்டங்கள் குடும்பங்களை வளர்க்க வேணும், குடும்பங்களை தரமா அமைக்க வேண்டும் என்ற அவசியம் காணவில்லை. அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைய வேணும், அல்லாஹ்வுடைய மார்க்க ரீதி பின்பற்ற இஸ்லாம் தான் கண்ட தவிர மற்றதாலை நாங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த நேரத்திலே இஸ்லாமிய தீர்ப்புகளுக்காக முந்தி வாரவங்க குர்ஆன் சுன்னாவை தரமாக படிக்காமலுக்கு விளங்காமலுக்கு இஸ்லாமிய சூழலை அறியாதவர்கள் அனைத்தும் இதுக்கு தகுதியானவங்கள் அல்ல இதுல தீர்ப்பு கொடுக்க. அவங்களோட வாழ்க்கையிலே அவங்களே இஸ்லாமிய வழிமுறையில இல்லாதவங்களாக இருக்க பட்சத்துல ஏனைய வாழ்க்கையில அவங்களுக்கு சம்பந்தமாக பேச இஸ்லாம் அனுமதி கொடுக்காது அல்லது தெளிவாக. காதிகள் என்று பட்டமா இருந்ததோ காதின் அந்தஸ்தின் பதவிகளை சுமந்ததோ இஸ்லாம் அனுமதி தந்ததில்லை. அதிகாரம் ரீதியாக ஆட்டம் காட்டுத்தான் இவங்க நரகத்துடைய காதிகளாக ஹதீஸ் வர்ணிச்சிருக்கு. ஏன் மார்க்கத்துக்கு மகனாகவும் அல்லாஹ்வும் ரசூலும் காட்டின வழிக்கும் எதிர்ப்பாகவும் நியமித்து தீர்ப்பு கொடுக்கிறது அவனுக்கு சட்டமாக அமைச்சு கொண்டாங்க. முதல் ஒரு குழந்தைகளுடைய செலவுகளையும் அல்லது பராமரிக்க கவனிப்பை பேச முன்னால் குழந்தைகள் எங்க வாழ்றாங்க, தாப்பன் கீழே தாப்பன் விட்டா, தாப்பனு கீழே வாழ்ந்தா இந்த பிரச்சனை கிடையாது. தாப்பனிருந்து பிரிஞ்சு வாழும் பொழுது இந்த சர்மங்களை அந்த பெண் உருவாக்கப்படியிலே இஸ்லாமிய கடமையாக அவள் தான் பிரிஞ்சு போக வேண்டும் என்றால் வந்த மாதிரி போருக்கு குழந்தைகளை சுமக்கிறதுக்கு எந்த வகையிலே அனுமதி இல்லை என்று தான் இஸ்லாமிய சட்ட நிலைகள் என்றதை இந்த இடத்தில் எடுத்து வைக்க அவசியமாகுது. சகோதரர்களே, இஸ்லாத்தை படிக்கும் மக்கள்ல பல மக்கள் உள்ளது. சிலவங்க இஸ்லாமை படிக்கிறாங்க குர்ஆன் சுன்னா ரீதியான உலமா சுன்னாட வழிகாட்டி அல்ல, வழிகேட விட்டு ஓரியன்டலிஸ்ட் ரீதியாக மார்க்கம் படிக்கிறாங்க. ஓரியன்டலிஸ்ட் என்றால் யூத நசாரா குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் விளக்கம் எழுதினவங்க. அந்த ரீதியாக யூரோப்பும் குஃபார் நாட்டுகளுடைய யூனிவர்சிட்டிகளை பதவிகளை பதிஞ்சு கொண்டு இஸ்லாமிய லெக்சராகவும் இஸ்லாமிய அறிஞர்களாகவும் பதவியை செஞ்சு இந்த ஓரியன்டலிஸ்ட் அனைத்தும் இஸ்லாத்தின் எதிரிகளை தவிர இஸ்லாத்தை தெரிஞ்சதும் இல்லை, உணர்ந்தும் இல்லை, அவனும் அதுக்கு பங்கு கொடுத்ததும் இல்லை, அவன் அதை நாசமாக்கின தவிர ஒன்றும். இவ்வாறு இஸ்லாமிய ஓரியன்டலிஸ்ட் தான் அதிகமாக அந்நிய மார்க்கங்களாக உள்ளவங்களும் அந்நிய நாட்டுகளும் இவனிடத்தான் வரவேட் பண்ற இஸ்லாம் மேல் அதிகாரம் செலுத்த என் இஸ்லாமிய பதவிகளை கொடுத்து காதிகள் என்றும் மினிஸ்டர்மார் என்றும் பிரைம் மினிஸ்டர் என்றும் முஃப்தியிலும் இவ்வாறான பதவி உள்ளவங்களை கொடுக்கிற காரணம் அப்பதான் இஸ்லாமை அடக்கலும், இஸ்லாமை நடத்துறதிலிருந்து அதை தடுக்கலும். அந்த இஸ்லாத்தை இஸ்லாமிய இடத்திலிருந்து படிச்சு குர்ஆன் சுன்னா ரீதியாக விளங்கி உலமா சுன்னாட பாதைக்கு நடத்துறவங்களை இவங்க இதுல அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு இந்த அந்நிய நாடுகளாலே நாங்கள் எதிர்பார்க்க முடியாது, அந்நிய மக்களாலையும் எதிர்பார்க்க முடியாது. இன்று எங்களோட சமூகம் இவ்வாறு பிதத்தையும் சுன்னாவை தெரியாத மக்களை வாழ்ற பட்சத்தில் பதவிகளில் சிக்கிப்பட்டு காதி சொல்லிட்டார், முஃப்தி சொல்லிட்டார், ஷேக் சொல்லிட்டார் என்ற காரணமாக என்ன வழிகேடரா இருந்த என்ன மார்க்கத்துடைய பச்சை எதிரியா இருந்த அவன் முகமே ரசுல்லாக்கு எதிர்ப்பான பச்சை தாடியிலே சேவ் பண்ணி கொண்டு சிகரெட்டை குடிச்சு கொண்டு பச்சை ஹராமான பாதையிலேயே அவன் முகத்திலே அடையாளம் உள்ளவனா இருந்தாலும் இவங்கத்தை எங்கட வழிகாட்டி, இவங்கத்தை எங்கட தீர்ப்பாளி, இவங்கத்தை எங்கட காதிமார்களோட முடிவாக இந்த சமூகமும் மயங்கி வாழ்ற காரணமாக இன்றைக்கு முஸ்லிம்களை செதறி வைக்கிற காரணத்தை நாங்கள் காண்றோம். குடும்பங்களை பிரிச்சு வைக்கிறாங்க, குழந்தைகளை நாசமாக்குறாங்க, பெண்மணிகளை நாசமாக்குறாங்க. இஸ்லாமிய சூழ்ச்சிகளை இஸ்லாமிய சூழலை சூழ்ச்சிகளாக தடுத்து இவங்களோட தீர்ப்பில் அமைக்கும்.
இந்த இடத்துல தெளிவாக நாங்கள் சொல்வோம், இதுக்கு மறந்து நபி வழி, இது அனைத்துக்கும் மறந்து நபி வழி. நபி வழியை நாங்களாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றி நாங்கள் எங்களோட குடும்பங்களை அதை வளர்த்து ரசூல்லாவும் சஹாபாக்கள் பின்பற்ற பாதையை நாங்கள் எடுத்து செயல்பட வரையும் இந்த நஞ்சுக்கு எந்த தடையும் கிடையாது என்று தெரிஞ்சுக்கும். ஒட்டுமொத்தமா எதிரிகளாக, உள்ளாலையும் வெளியாலையும் எதிரிகளாக, இஸ்லாத்தை தடுக்கிறதுக்காக, நேர்பாதையை பின்பற்றதை அகற்றத்துக்காக அதுக்குள்ள சூழ்ச்சிகளை ஒட்டுமொத்தமான முடிவுகளாக நாங்கள் காட்டுறோம். இதுக்குள்ள முடிவு ரசூலுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதை நாங்கள் எடுத்து செயல்பட்டு நானும் வாழ் என் குடும்பத்தை வாழ வைக்கிறதுல தான் இது ஒரு போராட்டம். இந்த போராட்டம் எங்களை தொடர் மட்டுமல்ல, நூஹ் அலைஹிஸ்ஸலாமும் இது போராடினது அவசியமாகின அவரோட மனைவியை நடத்துறதுல, லூத் அலைஹிஸ்ஸலாமும் போராடுறது அவசியமாகின அவரோட மனைவியை நடத்துறதுல. நபிமார்களுக்கு எது உள்ளதென்றால் எங்களுக்கு ஆகாதென்றது ஒரு நாளும் நாங்கள் முடிவெடுக்க முடியாது. அந்த காரணமாக மார்க்க ரீதி வாழ்றது என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சோதனையாக எங்களுக்கு வைத்து எவ்வளோ உண்மையான அல்லாஹ் கீழ்ப்பணிகளை சோதிக்கிறது உள்ளதை தவிர எங்களுக்கு தேவையான ஆசைகளுக்கும் அன்றதாக எதிர்பார்க்க வேணும். குடும்ப வாழ்க்கை விடயத்திலே கணவன் மனைவிகளை ஒன்று சேர்த்து வைக்கிறது தான் இஸ்லாம் காட்டுவதை தவிர பிரிச்சு வைக்கிறதல்ல. பிரிச்சு வைக்கிறதுக்கு எடுக்கும் அத்தனை சட்டங்களும் ஷைத்தானின் சூழ்ச்சிகளும் எதிரிகளின் திட்டங்களும் அந்நிய சட்டங்களுக்குள்ளதாக தவிர இஸ்லாம் காட்டினதில்லை. அல்லாஹ் போதுமானவன். அவ்வாறு பெண் ஒன்று கணவனோட வாழையில வந்து அதுக்கு சிறப்புக்குரிய திலாக்கு சட்டங்களும் குழுவும் உள்ளதற்கு இஸ்லாமிய வழிமுறைகளை அவ்வாறு நடத்துவாங்கள் என்றால் அதில் இந்த அநியாயம் யாருக்கும் நடக்கும். அதை புறக்கணிச்ச காரணத்தினால் இன்றைக்கு அநியாயங்களுக்கு மேல அநியாயம், துரோகங்களுக்கு மேல துரோகம், அசத்தியங்களுக்கு மேல அசத்தியம், அழிவுக்கு மேல அழிவு சிதறி போவதை நாங்கள் காண்றோம். எவனும் குரல் கொடுக்கறதுக்கு சக்தி இல்லாத மக்களாக ஆகாங்க. அதிகாரம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அசத்தியத்தை தலை தூக்கி வாழ வைக்கிறதே ஒட்டுமொத்தமான முடிவுகளாக நாங்கள் காண்றோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் போதுமானவன். இந்த விடயத்திலேயும் இன்ஷா அல்லாஹ் சலஃபி தவ்வா இதனுடைய சத்திய குரலை எடுத்து சத்திய பாதையை காட்டி பின்பற்ற அவசியமான மக்களுக்கு வாசலை திறப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அதில் பாக்கியம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதாக இந்த பிரதேசமாக இந்த இடத்தில் எடுத்து வைக்க ஆசைப்பட்டேன். கேள்வியில் உள்ளது என்றால் தாராளமாக கேட்டோம். என்ன எவ்வளோ فانكحوا ما طاب لكم من النساء. அதுக்கு பிறகு நாங்கள் தலாக்குன்னு வரப்போல நான் திருப்தியாக தானே முடிச்சு விட்டு போடிட்டு நான் சாப்பிட்டு செஞ்சது வந்து ஒரு இந்த விதத்தில் நியாயம் பிள்ளைகளுக்கு தேவைக்கு நாங்கள் விட்டு போடிட்டு. கேள்வி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல ஃபன்கிஹு மா தாப லக்கும் மினன் நிஸா, பெண்மணியில் உங்களுக்கு விருப்பமானதை நீ திருமணம் செய். இப்ப கேள்வி என்னதென்றால், திருப்தி உள்ளதை நாங்கள் எடுத்த பிறகு தலாக் எந்த ஷாட்டிலே நாங்கள் சொல்லுது நியாயமா? இதுக்கு பதிலாகும் முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொன்னபடி ஃபன்கிஹு மா தாப லக்கும் மினன் நிஸா, உங்களுக்கு விருப்பமான பெண்மணி நீ கல்யாணம் முடியன்னு சொன்னதை அவ்வாறா எல்லா திருமணங்களும் நடக்குது. எத்தனையோ திருமணம் குடும்பம் செஞ்சு வச்சதுக்காக நடக்குது, பதவிக்காக நடக்குது, அண்டண்ட உலகத்துக்காக நடக்குது, ஆசைக்காக நடக்குது, சொத்துக்காக நடக்குது. இப்படி செஞ்சவங்க எல்லாம் அவங்க அதை சமாளிச்சு கொண்டு போவாங்க. சமாளிச்சு கொண்டு போகிற பயணம் எவ்வளவு தூரத்துக்கு போகும்? அப்ப இந்த பிரச்சனைகளும் தலாக் ஆகும். இருக்க ஒத்தன் தனக்கு தாப நஃப்ஸ் தன் விருப்பம் உள்ளதை எடுத்தாலும் தலாக் வாய்ப்பு உள்ளது. ஏன்? நாங்க திருமணம் செய்யக்குள்ள ஃபன்கிஹு மா தாப லக்கும் மினன் நிஸா, பெண்மணியில் இது உங்களுக்கு விருப்பமானதான் எடுக்கிறோம்.
அந்த திருமண பயணத்தில் அவள் மாறிவிட்டாள் என்றால், பேச்சு கேட்கத்தில் முரணாகிவிட்டாள் என்றால், கணவனை போர்க்கணிக்கிறதில் ஆகிவிட்டாள் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா வல் மிஅராஜிலே போன நேரம் அதிகமான பெண்களை நரகத்துல கண்டது. ரசூலுல்லாஹ் கேட்ட யக்ஃபுர்னல் அஷீர், கணவன்மார்களை நிராகரிக்கிறாங்க. அப்ப யக்ஃபுர்னல் அஷீர், கணவன் எப்படி நிராகரிக்கிறாங்க? பேச்சு கேட்காமலுக்கு ஏமாத்தாய் கொண்டு கணவன் மனைவியை நம்புற. இப்ப அது புள்ளகளுக்கு செய்கிற அநியாயங்களாக இருக்கட்டும், கொடுமைகளாக இருக்கட்டும், இது கணவன் வீட்டிலே இருந்து தாயா இருந்து கொண்டு செய்கிறதே எக்கச்சக்கமா உள்ளதுன்றது ஹதீஸ். யக்ஃபுர்னல் அஷீர், கணவன்களை நிராகரிப்பானல், ஏமாத்துவானல், சமாளிப்பானல். அப்ப புள்ள குட்டிக்கு நடக்க அத்தனை முழு நாள் அந்த மனைவி தான் சம்பந்தமாகி உள்ளது. கணவன் மனைவி சொன்னதோ நம்பிட்டது, நடந்தது தெரியும். அதை விசாரணை எடுக்க, அது ஆழமா பார்க்க அல்லாஹ் செஞ்சவனை தவிர இந்த படியிலே பெண்மணியாக உள்ளவங்க பல காரணமாக அல்லாஹுடைய ஹிதாயத்திலே இல்லாதவங்க இதிலே சிக்கிப்படுது. உதாரணமாக சொல்லுவோம், பல குழந்தைகளை பெற்றிட்டார். ஒரு குழந்தை பார்க்க பட்சத்துல மற்ற குழந்தை அலட்ட கொலை அல்லது அது கோபத்தோடைய தவறான தீர்ப்பை செய்ய நடவடிக்கை எடுக்க அது கேட்கறதுக்கு ஆள் இல்லை. எத்தாய் நல்லது அல்லாட முன்னுக்கு அநியாயம், அல்லாட முன்னுக்க அநியாயம். ரசூல் அதுக்கு எப்படி சொல்லிட்டாங்க? ஒமாக்கான விஷயம் லீன இல்லாதான், எது செய்ய ஒரு விடயத்துல நீ மென்மையா நடந்து அது இன்னும் சிறப்பாகும். அந்த மென்மையா நடக்கிற விடயத்திலே குழந்தைகளை தாய்மார் நடந்து கொள்ள அவசியம். இது எல்லா பட்சத்திலே நடக்கல. எத்தனை தாய்மார் குழந்தைகளுக்கு ஆக நாசமான கெட்ட வார்த்தைகளை குழந்தைகள் முதல்ல எங்க படிக்கிறாங்க? தாயிட வாயால. நீ பிறலி என்றும், நீ ஷைத்தான் என்றும், நீ அட்டாசம் செய்ய என்றும் இந்த வார்த்தைகளை பாவிச்சு அந்த குழந்தை தெரியாத விடயத்தை தெரிஞ்சு கொள்கிறான். இது செஞ்சா பிறலி, இப்படி என்று அட்டகாசம், இது கோபம் என்று, அதால அந்த புலநாசமாகுது. இப்ப ரசூல் என்ன சொல்லுது? மாக்கான ஃபிஷைன் லீன் இல்லதான, எந்த ஒரு விடத்துல மென்மை இருந்தது சிறப்பாகும். அந்த மென்மையான குணமாக செய்கிறதிலிருந்து அவருடைய டென்ஷனும் அவருடைய குழப்பத்தில் சம்பந்தமாக பொறுமை அவசியம். அந்த பொறுமை அல்லாஹ்வும் ரசூல் பயந்த மனைவிகளை தான் உள்ளவங்க. அது அல்லாஹ்வும் ரசூல் பேச்சியை பின்பற்றாத பெண்களாக உள்ளவங்க, அவங்களுக்கு பல விஷயங்கள் உலகத்திலே அகங்காரத்துக்கு காரணமாக. அந்த பொம்பளை அப்படி உடுக்காளே எனக்கு இப்படி உடுக்க, அது ஒரு காரணம். அந்த விருந்து அவர் இப்படி உடுத்து வந்தா நான் அப்படி இந்த விருந்துக்கு போவேன், உலகத்தை பார்த்து ஆடுவார். இது இன்றைக்கு பொம்பளுடைய பழக்கம். அதுக்காக கணவனோட சண்டை பிடிக்கவா? அதுக்காக செலவுலை காசையும் பணத்தையும் புலனுடைய பசியும் அவசியமானதை தடுக்கவா? அதை தவறு காண்றலை அவருக்கு தேவையானதை அடைஞ்சு கொள்ள வேண்டும், அதை வேகி கொள்ள வேண்டும். இந்த நிலையில இன்றைக்கு மார்க்கம் இல்லாத பெண்களை நாங்கள் காண்றோம். குழந்தைகளுக்கு நடக்க அநியாயங்கள் வீட்டில் உள்ளது இருக்கிறது. காரணம் மார்க்கம் இல்லாத பெண்ணாக இருந்தால் அல்லாஹ்க்கு பயப்பட தெரியா, ரசூலுல்லாஹ்வுடைய பாதையை பின்பற்ற தெரியும். ரசூல் என்ன சொன்ன? பெண் எடுக்கும் பொழுது குர்ஆன் சொன்ன மாதிரி ஃபன்கிஹுமா தாபலக்கும் மினன் நிஸா, பெண்களை ஆக உனக்கு விருப்பமானது என்று ரசூல் என்ன சொன்னது? யுன்கஹல் மர்அத்து லிஅர்பா, ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சபடி 4 காரணமா: லி ஜமாலிஹா வலி மாலிஹா வலி நஸபிஹா ஃபஸ்ஃபர் பிதாத்தி தீனி வல் குலுக். பெண்களை அவட அழகுக்காக கல்யாணம் முடிப்பாங்க. அழகு காடி தேட்டுறேன் அண்டத்துக்கு, அந்த அழகு காலில் என்ன குப்பு இருக்கிறது, என்ன குழப்பம் இருக்குது, என்ன அகங்காரம் இருக்கிறது, என்ன குப்பு, அவட தோலுக்கும் அழகுக்குமே அவர் பெருமையாளியா இருப்பார். இப்படி அழக ஆடி தேட்டாடிவர். அப்படியான அழக ஆடியை நீ எடுத்து தாயாக்கினா என்ன நடக்கும்? அந்த அகங்காரமும் அந்த குப்பையெல்லாம் புள்ள வளர்ச்சியில சம்பந்தமாகும். அதொண்டு நீங்க அழகுக்காக கல்யாணம் முடிக்க போன பட்சம். இன்னும் லி மாலிஹா, பெரிய சொத்துள்ளவங்க, பணக்கார குடும்பம் இல்ல கல்யாணம் முடிக்க வேண்டும். என்ன நடக்க? பணக்கார குடும்பத்துல குட்டிய வாசியாக செல்லம் காட்டி வளர்த்து வச்சிருக்கீங்க. கொஞ்சம் ஒரு குறைச்சல் நடந்தா ஏலா வாழ தெரியா. ஏன்? பெரிய படத்திலே செல்வத்திலே வாழ்ந்தது. இப்ப கணவனோட சண்டை,
குழப்பம். வாப்பூட்டில் நான் அவ்வளவு நிம்மதியா இருந்த, உனக்கு எனக்கு இப்படி அப்படி, வாப்பா அதெல்லாம் வாங்கி தந்த, உனக்கு இது வாங்கி தரையலாம், நான் அப்படி சாப்பாடு அடிச்சு, இதெல்லாம் குழப்பம் சம்பந்தம். என்ன பணக்கார வீட்டுல எடுக்க போனேன் தின்னு பார்ப்பேன். அது பணக்கார வீட்டை பெருமையோடு உடுக்க வேணும், பெருமையோட வாழ. இது அவங்களோட படம் வந்த நாசம். இன்றைக்கு பணத்திலையும் அது உழைச்சிப்படும் ஹலால் தான் ஹலால் குணத்தை கொடுக்க. அது தவறா உழைச்சிப்படத்தில் அந்த ஹலால் குணம் ஆகாது. அதெல்லாம் ஒரு உழைப்பில அவசியமா கவனிக்க வேண்டுமான விஷயம். ஒலி மாலிஹா ஒலி நசபிஹா. இன்னும் உண்டு அவட பரம்பரை பெரிய கோத்திரத்துல 2 பேர்கள் எடுத்தா, இப்ப அவருக்கு ரசூலுல்லாவே சரி வரல. அந்த இப்ப ஜின்னியா ரசூல கல்யாணம் முடிச்சு அவளை கூப்பிட்ட, என்னது நீ ரெடி ஆயிட்டுவானு நான் மலிக்கா நான் நானா தைல ரிஜால். அவட அகங்காரத்தை காட்ட, நாங்க ராணியல் பெரிய பரம்பரை, நாங்க ஆண்கள் கிட்ட போகல, அப்படியே மாப்பிள்ளைக்கு சொல்றாரு. இப்ப ரசூல கையால காட்டின பேணுதில்லை என்று வெள்ளைக்கு ஒரு சாபியை கூப்பிட்டு சொன்ன, அவளை கொண்டு அந்த மாப்பிட்ட வீட்டில் விட்டு அவளுக்கு தெரிய நடந்தது தலாக். அவளுக்கு ரசூல்லே சரி வரல, இது பரம்பரை தேடி போன கேஸ். அப்ப அழகுக்கும் சொத்துக்கும் பரம்பரை பருப்பு வைக்கிறவாங்க வெளியா இல்லாம ரஹிம ரப்பி. அதுல என்னது ரசூல் என்ன தேவினா இதுக்காகத்தான் மக்கள் கல்யாணம் படிப்பாங்க. அதனால நீ என்ன இருக்கிறீங்க, மார்க்கம் உள்ளவளாகவும் நல்ல பண்புள்ளவன் நீ தேடியது. அப்ப இது அழகானவல்ல இருக்கலும், பழக்காலத்துல இருக்கலும், நல்ல பரம்பரையில வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க இந்த இதுகளுக்கு அந்த ஜாதி தேடியது மார்க்கம் உள்ளவளாகவும் நல்ல பழக்க வழக்கம். மார்க்கம் உள்ளம் என்ற என்ன, பெரிய ஆலிமாவா இருக்க வேணுமா, PhD பாஸ் பண்ணிருக்க வேணுமா, மார்க்கம் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்றப்பா, அல்லாஹ் ரசூல் ஏற்றுக்கொள்ற. அது எழுத தெரியாத வாசிக்க தெரியாத ஒரு பெண்ணா இருந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ் ரசூல் சொன்னா அல்லாஹ் சொன்னா ரசூல் சொன்னா, இதுதான் மார்க்கம் உள்ளவன். இது படிச்சு கிதாப் ஓதி பெரிய PhD சுமந்து அல்லாஹ் சொன்னா இல்ல அது அப்படி இல்லை இப்படி இல்லை அவட கல்வி ஆடுறா, இது மார்க்கம் உள்ளவல்ல, மார்க்கமா அல்ல வந்தவன் உள்ளவல்ல, மாக்கள் உள்ளவல்ல, மாக்கள் அல்ல வந்த அள்ளி வீச்ச வந்தவன். இந்த படிப்புல எல்லாம் நாசமான படிப்பு. என்ன ஹதீஸ் படிச்சோம், என்ன குர்ஆன் படிச்சோம். தீனி வல் ஹுலுக். ஹுலுக் என்ற என்ன பண்பு, என்ன பண்பு பொம்பளைக்கு அவசியம். பொம்பளையோட பண்பு என்னது, இதா ரஅத்ஹா இப்ஷரத் இப்ஷரத் ஜௌஜுஹா. அவளை கண்டா அவனோட கணவன் சந்தோஷம் அடைய. அந்த கொடுக்க அவட பேச்சில, குணத்துல, ஆடையில இது வந்தா, இப்ப நீங்க வாழ விட்டுக்கு இது அவங்களோட நேரம், உங்களுக்கு இப்படியா குடும்பத்துக்கு வர தெரியும், ஒன்றும் எடுத்துன்னு வர இல்லையா, இவ்வளவு உழைச்ச, இது பெண் நாடா இல்ல டிக்டேட்டர் வீட்டுக்கு வச்சுட்டு போத்தியா, போலீஸ்கார வச்சுட்டு போனியா. அப்ப பெண்ணா இருந்தா அந்த பெண் ஒழுக்கமாக முதல்ல அவசியம். அந்த கணவன் என்ன கஷ்டத்தோட வாரா, என்ன பிரச்சனையோட வாரா, அது கேட்கறது இல்லை. ரசூலுல்லாஹ்வோட மனைவியலாக இருந்தவங்களும் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய குழந்தையும் ஒன்று மௌத்தாகுது. ரசூலுல்லாஹ் வாரா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வந்து குழந்தை சுகமில்லாம இல்ல அவன் நிம்மதியா இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் ஹட்ட விருப்பப்படல, ஏன் டயர்டோட வந்திருக்கு, நிம்மதியா தூங்கி படுத்து அந்த ரசூலுல்லாஹ்வோட சந்தோஷமா இருந்து அன்றைக்கு குழந்தைக்கும் பாக்கியமான அதுதான் சலமா முசலமாட்டு பட்டம் விளங்கினா. அவட குழந்தை வெள்ளன எப்படி இருந்தா புள்ள நிம்மதியா இருக்குது, இப்ப நல்ல ஆகுதலா இருக்கு. கேட்டா அப்ப சொன்ன ஆகுதுல அல்லாஹ் கிட்ட போய் சேர்ந்துட்டான், ஆகுதுல இருக்கா. அப்ப கணவனா துக்கம் கொடுக்கவோ பிரச்சனை கொடு, இதுதான் சிறப்புக்குரிய பெண்மணியா. கணவன் மனச அளந்து நடக்க, அவனுடைய நோவினையை காரணமாக இல்லை பேச்சிலேயோ, இதுதான் சாலிஹான பெண்மணியுடைய அடையாளங்கள். இன்றைக்கு சமூகத்துல இது முட்டையில தேற்ற மஷ்ரிக், அதை மாதிரி முட்டையில மஷ்ரிக் கிடைக்குமா, அது மாதிரி இப்படி பெண் தேற்ற இந்த உலகத்தில். ஏன் படிப்புள்ளவளா இருப்பாள், படிப்புல அகங்காரம் தான் இருக்கு. இந்த படிப்பு பிரச்சனை
படிப்பை வாய்ட்டு வந்து பேசினாவே அகங்காரத்தோட, அந்த படிப்பு பிரயோஜனமே கிடையாது. முதல் தாத்த தீன் என்ற என்ன, அல்லாட மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறவள். குர்ஆன் சொன்னதா ஹதீஸ் சொன்னதா ஏற்றுக்கொள்ளும். சொன்னதா அந்த அப்படி இப்படி ஆர்குமெண்ட்டுக்கு வாங்கண்டா குர்ஆன் சொன்ன வச்சுருப்பா ஏற்றுக்கொள்டா. இது எல்லா வேதனையும் போட்டுட்டுதான் ஏற்றுக்கொள்வாளா? அப்ப என்ன படிப்பட பிரயோஜனம்? படிச்சவளுக்கு சத்தியத்தை வெளிச்சம் கண்டோன்னே விலக வேணும். இது கண்டு கூட மகிழ்ச்சி மூச்சு சுற்றி ஆடுறா, இது சோதனையான கல்வி. இந்த கல்வி பிரயோஜனமான கல்வி. இது ஒரு மனுஷனுக்கு சத்தியம் தெளிவு ஆகினா என் கடமை என்ன? நாங்க அதுக்கு அவசரப்பட வேணும், அதை பின்பற்ற. கபர்ட என்னது எங்கட செயல்கள் ஒரு உருவமாக அது சொல்லுது. இந்த உருவம் சொல்லுது முதல்ல நல்ல மனிதனை பார்த்து, மா ரஅய்துக இல்லா ஸரீஅன் லில் கைரி வ பஈதன் அன் குல்லி மஅசில்லா, ஸரீஅன் லி தஅத்தில்லா வ முத்தஹத்திதன் லி மஆசி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எங்கட செயல்கள் வரும் கபர்ல அது நல்லவனுக்கு என்ன சொல்லும்? அல்லாஹ் சத்தியமா நான் உன்னை கண்டேன், அல்லாஹ்வை பின்பற்ற விடயத்துல நீ அவசரப்பட்டவன், அல்லாஹ்க்கு பாவமுள்ள விடயத்துல நீ தடமாறினவன். நோமத்தில் அகீசன், நீ ஒரு புதிய மாப்பிள்ளோட தூக்கத்துல தூங்கிவிட்டு. இது எங்கட செயல், நாங்க எப்படி நடந்தாலும் அங்க பேசுறது. அதே மாதிரி கெட்டவனுடைய செயல் செல்லும், வல்லாஹி மா ரஅய்துக இல்லா ஸரீஅன் லி மஅசி வ பத்தியன் லி தஅத்தி. அல்லாஹ் சத்தியமான உன்னை கண்டதே அல்லாஹ்ட பாவமான விடயத்தை நீ அவசரப்படுறீ, அல்லாஹ் பின்பற்ற விஷயத்துல தடமாகுது, ஸ்லோவா யோசித்து. இது தான் என்ற செயலாக நான் வச்சு கொண்டிருந்தா சத்தியங்களை தெரிஞ்சு விளங்கி 1000 உலக பலாய்களை தலையில போட்டு யோசிச்சு தடுத்து கொண்டு என்ன நடக்கும்? கபர்களாக உங்களுக்கு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு நரகத்தின் கட்டிலை அவனுக்கு கீழே பறத்துவிடும். ஜஹன்னத்தை அவன் இடத்தை அவன் காட்டும். இப்ப நெருப்பு கட்டில படுத்து கொண்டு ஜஹன்னத்தை கண்டு கொண்டு அவன் என்ன சொல்லுவான்? கியாமத்தை மட்டும் நிலை நாட்ட வேணாம். நெருப்பு கட்டில படுத்து கொண்டு அது அவனுக்கு ஓகே, அதுக்கும் பார்க்க. ஏன் அவன் காட்டுறான்? நகம் அவ்வளவு பேசுறேன். நல்லவன் தூக்கிக்கொண்டு அவன் எடுத்து ஜன்னத்துல கண்டு அல்லாஹும் கபில் கியாமா எடுக்கும் ஓடுவான். எல்லா கியாமத்தின் அவன் ஆசைப்படுறான் பேச்சு. இதெல்லாம் எங்கட செயல், எங்கட செயல் சகோதரரே. இப்ப நாங்க செய்கிற செயல் தான் என்னை நியமிக்கும் இடம் என்ற கபர்ல. அப்ப என்ன செயல் எப்படி இருந்தது? சத்தியத்தை தெரிஞ்சு பின்பற்றினவனா இருந்தா இல்ல தடமாறி 1000 யோசிச்சு கொண்டு அண்டு இருந்தா அது அங்க வரும். அசத்தியங்கள்ல எந்த கூச்சமும் வெக்கமும் இல்லாம இறங்கி போறான், ஒரு பயமும் இல்லாமலுக்கு தடமாறானே. கூட்டாளி போறான், மக்கள் போறாங்க, சமூகம் போறாங்க, எல்லாரோட சேர்ந்து சாப்பிடுவான். அவ்வளவுதான் சுருக்கம். அப்ப இதுதான் தாத்த தீனிவல் ஹுலுக். ஹுலுக்கன்னு வரக்கொள்ள பண்புகள், ஒழுக்கங்கள். சமூகத்தை பார்த்து எடுக்கல, மக்களை பார்த்து எடுக்கல, அல்லாஹ் ரசூல் சட்டத்தை பார்த்து எடுக்க. எதை நலவன் அல்லாஹ் ரசூல் சொன்னா அதை அவன் எடுத்து செயல்படுவான், இது கெடுதலை தடுப்பான். இந்த ஹுலுக் அந்த பெண்மணியில் எரிப்பாளன் தான். நல்ல மார்க்கம் உள்ளவளாகவும் நல்ல பழக்கமுள்ள எடுத்தால் கணவன் கிட்ட போனா அல்லாஹ் ரசூல் சொன்னா கேட்டுக்கொள்வாள், பிரச்சனை போட மாட்டாள், நல்ல ஒழுக்கமாக நடந்து கொள்வாள், கணவனை மீறி பேச மாட்டாள், கணவனோட அகங்காரம் காட்ட மாட்டாள். இதெல்லாம் நல்ல. அப்ப அந்த பெண் உங்களுக்கு எடுத்தா இப்ப நீங்க சில மாத்தாபலக்கும் சாத்தா நாங்க தேர்ந்தெடுக்கிறேன் அந்த குணத்தோட இந்த பெண் வாழ்ந்தா தலாக்கு அவசியம் இல்லை. யாரு சிறப்புக்குரிய உன்னோட நெஞ்சுக்கு நேசிப்புள்ள உன்னோட பேச்சு கேட்டு தரமா நடக்கிற மனைவியை தலாக் கொடுக்க எந்த பைத்தியக்காரன் செய்வான்? எப்ப தலாக்கு அவசியமாக பேச்சு கேட்காம பொழுது, முகனா நடக்கும் பொழுது. அப்ப எங்கட பெண்கள் தாத்த தீனிவல் குழுக்காக வாழ்வாங்கடா, மார்க்க ரீதியாக நல்ல ஒழுக்கத்தோட பழக்கத்தோட நாங்க அந்த பெண்ணை வச்சு கொடுத்து இன்னும் ஆசைப்படுவோமே. இந்த குழுக்கு மாறும் பொழுது, மார்க்கம் மாறும் பொழுது, மார்க்கம் பின்பற்றதை விளையாட்டாக்கும் பொழுது, மார்க்கம் உள்ளோட நிலை என்ன தெரிவிக்கும்?
கணவனை இருந்து கோபமா இல்லையா, அவன் தலாக் கொடுக்குறது அவசியமாகும். அப்ப பங்கிஹுமா தாபலக்கும் நிசா அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன பிறகு உண்ட விருப்பம் உள்ள பெண்ணை நீ எடுத்து நீங்க எப்படி தலாக்காக இப்படித்தான் தலாக்காது விலகிட்டாங்க. மத்த கேள்வி என்னது நீங்க போட்டு கொடுத்த கேள்வி? கேள்வியில ரெக்கார்டிங் நீ கேள்விதான் ரெக்கார்டிங் நீங்க பதில் கொடுத்த ரெக்கார்டிங் நீங்க பதில் கொடுத்த ரெக்கார்டிங் என்ன பிரச்சனை என்னதுல நீங்க அனுப்பினதுக்கு கேள்வி பதில் அவர் நீ அது நான் தாக்குவ கொடுத்த பதில் அனுப்பினதா அது ஸ்ப்ரெட் பண்றதுக்கு அனுப்பி உங்களுக்கு இதுல போட்டு மக கேள்வி கேட்கறதுக்கு இல்ல சில நேரத்துக்கு எனக்கு வாட்ஸ்அப்ல கேள்வி வந்து பதில் கொஞ்சம் நல்லா போயிட்டா தான் டக்குன்னு அனுப்பிவிடுவேன் உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ண. இதுல இனிமேல் கேள்வி இருக்கா? ஆக்சுவலி இதுல ஆக கேள்வி என்ன டைப் இருக்கு இழுத்தா உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் 2 நாள் சாப்பாடு கிடைக்காது. அதுல இன்னொன்று அப்படிவா ஒட்டா சரி பிடிப்போம் வெள்ளத்தை என்ன பயல துவக்க. நாங்க ஒரு மனைவியை நாங்க இன்னும் ஒரு ஆள் முடிச்சு விட்டு போட்ட மனைவி வந்து அடிக்கும் சரியா. இப்ப தெரியும் அவர் என்னத்துக்கு விட்டு போட்டோன்னு எங்களுக்கு தெரியும். இப்ப நாங்க இப்ப விட்டு போட்டோன்னு ஒரு மனைவியை எடுக்கக்குள்ள நாங்க யோசிக்கணும் எப்படியும் கணவன் பேச்சை கேட்காம தான் விட்டு போட்டிக்கும். அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு காரணத்துக்கு விட்ட ஒரு பொம்பளை அடிக்கிறது மார்க்கம் இதண்டு இல்லை தானே, ஆர்வம் காட்டில தானே எப்படி அப்படின்னு சொல்லி நாங்க அப்படியும் பேத்து முடிச்சிட்டு விட்டு போடிய மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா அது. ஒட்டு போட்ட பெண்ணை நாங்கள் கல்யாணம் செஞ்சுட்டு திருப்பி ஒட்டு போடுறது மார்க்கத்துல தடையா? மார்க்கத்துல தடை இல்லையும் அவளோட நடத்தித்தான் முடிவெடுக்கும். இப்ப ஏற்கனவே ஒட்டுப்பட்ட பெண் ஏன் ஒட்டுப்பட்ட தரமானவள் சுட்டியா காரணம் உள்ளது ஒன்றோ அந்த கணவன் சைட்ல தவறு கேளும் ஒரு செத்து அசுடித்தான் விதவைகளை கல்யாணம் முடிக்க இஸ்லாம் ஆர்வம் காட்டல. ஜாபிர் ரதியோட ஒரு விதவை குழந்தைகளோட கல்யாணம் முடிச்சு ரசூலுல்லாஹி வந்த ரசூலை கேட்ட நபிக்குன் அவ சையீப் கன்னி பெண்ணா விதவையா நீ கல்யாணம் முடிச்சது? அவசியம் இல்ல சையீப் ரசூலுல்லாஹ் குழந்தைகளுக்கு எல்லாம் கவனிக்க. ரசூலுல்லா என்ன அல்லா ஜவ்வஜ்த பிக்ரன் துலாயிபு பிஹா வ யுலாயிபுக, நீ ஒரு கன்னி பெண்ணை திருமணம் செய்ய மாட்டியா, அவள் உன்னோட விளையாட நீ அவனோட விளையாட. இதுல தமிழ்ல சொல்லுவோம் இன்னமும் சொல்லுவோம் பிணைஞ்சமா பிணையலாம் தெரியுமா, மாட்டி நீங்க பிணையதாமா அதெல்லாம் ரொட்டி சுடையிலும் இடியாப்ப சுடையிலும் திரும்பி பிணையலாம். பிணைஞ்சமால நீ பழத்தை கொட்டினபடி ஒரு ரொட்டி சுட்டு செஞ்சுடுங்க தவிர திருப்பி ரொட்டி அனுப்ப பிணைய பார்த்தா நடக்குமா? பிணைஞ்சமா பிணையல வேண்டால் ஒரு கணவன் கையில ஒரு பெண் அந்த கணவனுக்கு தேமை அமைஞ்சு பட்டு பிணைஞ்சு பட்டுட்டான். இப்ப நீங்க கை அடிச்சா குழப்பம். அவள் செல்லாடி யோசிப்பா அவ அப்படியே இவன் இப்படியே எப்படியே கம்பேர் பண்ணும். ஏன்னா அங்க நிம்மதி இருந்து இவனோட பாறை அது வாயில சொல்லாட்டி மனசுல குத்தம். அதுக்குத்தான் நாங்க பெண்மணிகளை கன்னிப்பெண் தேடுவோம். 2வது சமூகத்துல இத கடுமையாக எடுத்தா மனைவிகள் கணவனோட பிரிச்சு கொண்டு கலண்டு போகிறத பயப்படுவாங்க. கீழ்படிஞ்சு கணவனோட சேர்ந்து கொள்வாங்க. ஏன் விட்டு போட்ட தாகவன் எடுக்க மாட்டோம் இல்ல விட்டு போட்டு எடுக்கிறதுக்கு ஆளு இருக்கு பரவாயில்ல தைரியமா கணவன் வீசிட்டு வாங்க. ஏன் தெரியும் தாசம் எடுப்பான் என்ன சரி கதை சொல்லு. சில கதையில நாங்க கேட்கும் ஏன் உனக்கு தலாக் நடக்க இல்ல அது பர்சனல், அது பர்சனல் தான். இப்ப கல்யாணம் என்ன பப்ளிக்கா அதுவும் பர்சனல் தான். மனைவி பப்ளிக்கா எனக்கு பர்சனல் தான். அப்ப நீ ஒருத்தனுக்கு மனைவி ஆகினா அது உட்டுப்பட்ட காரணம் பர்சனல்டா உன்னோட கல்யாணத்தை உன்னோட பர்சனலா வச்சுக்கோ. செல்ல இல்லாட்டி எங்களுக்கு சந்தேகம் என்னதுண்டு அவள் செல்ல பின்வாங்க காரணம் இறைக்கு பலம் உண்டாங்க. அவன் சுத்தமான செல்லுவார் தைரியமா ஏடா அவன் குடிக்காக அவளு சொல்லிக்கொள்ளலே பர்சனல் அப்ப தெரியும் நல்ல பர்சனல் தான் அது அதோட வச்சுக்கொள்ளணும். அது போதுமான காரணம் ஒரு கன்னி பெண்ணை எடுக்கிறதுக்கு. நாங்க அவ எந்த கையாலே பிடிஞ்சு படல சுத்தமா இருக்கிறார் ஒரு கணவனை ஆசைப்படுறார் அன்று நீங்க எடுத்த உங்களுக்கு தேவை அமைச்சுக்கொள்ளேன் வழங்கினா உங்களோட விருப்பப்படி உங்களோட இஷ்டப்படி உங்களோட தேவை அது மனைவி. அப்படி அமைஞ்ச மனைவிகளை சில நேரத்துல தாக்கமாக கடுமையாக சில விஷயம் நடக்க அவங்க உங்களை பிச்சு கொண்டு போகாமல் இருக்க வேணுமான அவசியம்
எதாகவும் அவங்க தெரிஞ்சா இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள நாங்க குழம்பினா எங்களை தாகம் எடுக்க மாட்டாங்க. இப்ப கணவன்ல பிச்சுட்டு போனா தாகம் எடுக்க மாட்டா பிரச்சனை விட்டு இந்த கிறுக்கி செரிட்டி ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு பணம் கொடுக்கும். இது ஒரு சிஸ்டமா பிரிஞ்சு போனா இப்படி கனவு இல்லாதவன் அனுதாபம் காட்டி பணம் சேர்க்கறதுக்கு ஒரு வாசல் ஆக்கிட்டாங்க. வரீங்கண்ணா ஏன்னா கணவன் இல்லாம நீ விதவையா இருக்கு காட்டி காட்டி பணம் எடுக்க. அப்ப இது உழைக்கிற சிஸ்டம். எத்தனை புள்ளலுக்கு அந்த புள்ளலை காட்டி கணவன் கிட்ட காட்சி கலட்டுறது. இது உழைக்கிற சிஸ்டம் ஆகிக்கொண்டால் இதெல்லாம் ஹராமான வாழ்க்கைகள். தின்னதும் ஹராம், வாழ்க்கையும் ஹராம். அல்லோட கோவத்தில் இருக்கும். இந்த கணவன் கோவமே அவருக்கு பேத்து கொண்டிருக்கும். இது ஏமாத்தி கல்யாணம் முடிச்சு இல்ல கல்யாணம் முடிச்ச போக ஏமாத்துறது. இது விபச்சாரத்துக்கு சமம். ஏன் சிறப்பாக வாழ்ந்துட்டு பிரிஞ்சு போக நோக்கம் ஒன்று இருந்தா தமுத்தா. அப்ப பிரிஞ்சு போனா தவறானதண்டா ஏத்துக்கொண்டு திரும்பி வர்றீங்க. என்ன ரசூல் சொல்றது? சிறப்பான பெண்மணி தாரு அல் வுதூத் அல் வுலூத் அல் ஊத் என்று ரசூல் வர்ணிக்க. ஜன்னத் வாசியான சிறப்பான பெண்மணி அல் வுதூத் அல் வுலூத் அல் ஊத் என்று ரசூல் சொல்றது. சிறப்பான பெண்மணி அதிகமான குழந்தை பேக்கிறது. அல் வுதூத் அதிகமான இரக்கமுள்ளவள். அல் ஊத் பில செஞ்சா திரும்பி திரும்பி கணவனுக்கு திரும்பி வார் மன்னிச்சிடுவோம் மன்னிப்பு கேட்டுவார். இது சிறப்பான பெண். இந்த மன்னிப்பு கேட்க தெரியாத பெண்மணி அவரு மன்னிக்கணும் எனக்கு தெரியா. இதெல்லாம் சிறப்பான பெண்மணி அல்ல, ஜன்னத் நுழைகிற பெண்மணிகள் அல்ல என்று ரசூலோட வர்ணிப்பிருக்கு. இதை தெரிஞ்சுதான் நாங்க பெண்மணிகளுக்கு இந்த பாடங்களை சொல்லி விளக்கம் காட்டி அவங்கள தகமா வாழ வைக்கணும். அதான் வல்லாவால் கிளியரா? தலாக் கொடுத்த ஒரு பெண்ணை நான் எடுத்துட்டு முடிச்சிட்டு மாதிரி தலாக் கொடுக்கலுமா? தலாக் கொடுத்த பெண்ணை நான் எடுத்துட்டு திருப்பி தலாக் கொடுக்கிறேன். நான் முதல்ல அதுக்கு பதில் தந்துட்டேன். அதை கூட தலையில உரசல்ல. ஏனென்றால் அதுக்கு தலாக் கொடுக்க காரணம் அவட நடத்திட்டான். முதலும் அதுக்கு தான் காரணம், இன்னைக்கு நடத்த காரணம். அவ சரியா நடந்ததாக தலாக் கொடுக்கலப்பா. ஒரு பெண் கணவனுக்கு நேசிப்புக்குரியவளாகவும் சிறப்பாகவும் தலாக் கொடுக்காத இல்லை. அப்ப அது கொடுமைக்கு சம்பந்தமாகி தவறா நடக்கிறதுல அகங்காரத்தோட அழுவது இல்லாத திரும்பி மன்னிப்பு கேட்டு கணவனோட திரும்பி வராதவளா இருக்க காரணம் தான் தலாக்கு வாசல் துறக்க. நான் முதல்ல சொன்னேன், அவட நடத்தத்தான் தலாக்கு காரணம். முதலும் காரணமாயின அப்படியே பாடம் படிச்சுட்டான். இப்ப சரி பாடம் படிச்சிருக்கேனுமே இல்ல, அது உங்களுக்கு பெண் ஒன்று என்ற பேச்சு கேட்காதென்றால் கஸ்டோட ஹதீஸ் இருக்கு. ஏண்ட பெண்மணி என்ற பேச்சு கேட்காதல் என்றால் அல்ல என்ற துவா கபூல் பண்ண மாட்டான். அப்ப அப்படி பெண் வச்சு கொடுத்து என்ன அர்த்தம்? பேச்சு கேட்க தெரியாவா? அப்ப அவருக்கு திருப்தி இல்லை. உங்களோட விட்டுடப்பா பெண் திருப்தியானோட பெற்று வாழட்டும். நான் திருப்தியான உலகத்துல பெண் இல்லை, அவளுக்கு மாப்பிள்ளை இல்லை, கதை முடிச்சு. இது நான் இன்று கொண்டு துவா தடுக்க அல்லாஹ்கிட்ட என்னத்துக்கு? இது இஸ்லாம் அனுமதித்தார்கள். அப்கதுல் ஹலாலி இலல்லாஹி தலாக் என்ற ஹதீஸ், ஆக வெறுப்பான ஹலால் அல்லாஹ் கிட்ட தலாக் என்ற ஹதீஸ் தஈஃப். இந்த ஹதீஸை காட்டித்தான் தலாக் கொடுக்கிறது தடுக்க எல்லா கொடுமையும் அநியாயங்களோட. பெண்மணி தெரிஞ்சிட்ட நான் பேச்சு கேட்கல, என் கணவனு தலாக் கொடுக்க கடமை என்ன நட இருக்கும்? அப்ப நடத்த எப்படி இருக்கும்? அல் ஊதமாகுவார். அல் ஊத் திரும்பி மன்னிப்பு கேட்டு வாங்கலாம் மாறிடுவாள். ஏன்னா அப்ப இது அது தெரியாது சொல்லிதான் எங்கள் ஊத் ஊதா தான் இருக்கு. அல் ஊதா இல்ல, ஊதா கம்பியா தான் இருக்கா. அல் ஊதா வாங்கல, திரும்பி வாங்கலாம். இல்ல அல்லா வாழ கை இல்லாம ரஹிம ரப்பி. நாங்க இதெல்லாம் சொன்னது சிறப்புக்குரிய பெண்மணிகள் இல்லையதில்லை. அல்லாஹ் சிறப்புக்குரிய பெண்மணிகள் உள்ளது. இதே எங்களுக்கு நோவின தராமலுக்கு சந்தோஷமாக்கு எந்த அல்லாஹ்க்கு பயந்த பெண் விளங்கினா அல் ஊதா இருப்பாள், உதூதா இருப்பாள், அல் உலூதா இருப்பாள். அவ அதுல கணவனை நேசிக்கிறதும் கணவனோட திரும்பி போறதும் பெருமையா இருக்கும். மற்றவங்களுக்கு அது கூச்சம். இதுதான் சாலியான பெண் அடையாளம். அந்த பெண்மணிகள் பாரக்கல்லாஹு ஃபீக் கருப்பா இருந்தா என்ன, வெள்ளையா இருந்தா என்ன, இதயத்துல தங்கங்கள். அவங்க உயிரோடு இருந்தா என்ன, மௌத்தாகினா என்ன, அவங்களோட காலங்களை நினைவு காணக்குள்ளே இதயம் குளிராகும். காரணம் அவங்களோட குணங்கள், அவங்களோட பண்புகள், அவங்களோட வார்த்தைகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சோண்டு. இதுல எனக்கு ஒரு விடயம் நினைவு வருது. இமாம் அஹ்மதுடைய சீரத்தை வாசிக்க கொள்ள
முகமது சொல்லுது, என் மனைவி மௌத்தாகின 35 வயசு, எனக்கும் அவருக்கும் ஒரு சண்டே வரலையா. ஏன்? எனக்கோ வந்தா அவன் மௌனமா இருப்பா, அவருக்கோ வந்தா நான் மௌனமா இருப்பேன். நாங்க 2 பேரும் எங்களுடைய எதுக்காக நாங்க என்றதை தெரிஞ்சோம். சுப்ஹானல்லாஹ். அப்ப நாங்க இதை வாசிக்கொள்ள எனக்கு நினைவு வந்தது என்றால், ஒரு இமாமு சுன்னாக்கும் அல்ல அப்படி வைத்தார். இமாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமா, இமாம் அஹ்மத் பேர் என்ன பட்டம். அவருக்கும் அப்படி 35 வயசுலே அந்த மனைவி தான் அவருக்கு நேசிப்புக்குரிய பெண்ணா இருந்தது. அவருக்கும் அவளுக்கும் ஒரு சண்டையே வராத ஒரு பெண்ணாத்தான் எல்லாம் தேர்ந்தெடுத்தார். வா எனக்கிட்ட, நாசமாய் போகும்போது ஜன்னத் போவே சிறப்பு தானேப்பா. இவன் பொறுமையோட அவட மரணத்துக்கு பின்னாலே அதை நினைவு கண்டு கொண்டிருக்குது. அவருக்கு துவாக இருக்குது, ஒரு நாள் போகாத துவாக இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கைன்றது எங்களுக்கு தந்த சோதனை. எங்களுக்கு அல்லாஹ் எடுப்பான், தருவான், சொத்து, குழந்தை, மனைவி அவன் இஷ்டத்தில். இதுக்கு இறைச்சான், எங்களுடைய இரக்கம் காரணமாகத்தான் தாரான், இரக்கம் காரணமாகத்தான் எடுக்கிறான். இந்த உணர்றதுல நாங்கள் மக்களாக இருக்கிய அல்லாஹ் செஞ்சவங்களை தவிர எங்களுக்கு கஷ்டமா இருக்கணும், எங்களுக்கு நோவினை இருக்கணும். என்றாலும் அந்த நோவினையும் கஷ்டமும் எங்களுக்கு எத்தனையோ பாடங்களை தருது, எத்தனையோ சிந்தனைகளை திறந்து வருது, எத்தனையோ தெளிவுகளை தருது, எத்தனையோ உலக வாழ்க்கையின் காரணங்களுக்கு மனிதனா வாழ்றதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு பாக்கியம் தரான். சகோதரர்களே, சோதனை அல்லாஹ் அவன் அடிமைக்கு கொடுக்கிறது. அவன் சுன்னத்துல்லாஹி ஃபி அர்திஹி, அவன் சுன்னத் அவன் பூமியிலே நபிமாருக்கு கொடுத்தாங்க, எங்களுக்கு தராதான். அந்த சோதனையாக பல வகையாக கொடுப்பான் அல்லாஹ் எங்களுக்கு. அவன் சோதனையில பொறுமை தர வேண்டும் என்று தான் நாங்கள் கேட்க வேண்டும். மனைவிகள் இல்லாமகிறதோ குழந்தைகள் இல்லாமகிறது ஒரு தாக்கமான விடயம் தான் இதயத்துக்கு. அதுவும் நேசிப்புக்குரியதா இருந்து, இறக்கமா இருந்து, ஆறுதலா இருந்து, நிம்மதியா இருந்தது ஒன்று போனா அது உங்களுக்கு கடுமை. அதுக்கு அப்பதான் அந்த பொறுமதி தெரியும். அப்பதான் அந்த பொறுமதி கிட்டறிக்குள்ள தெரியாதவங்களா இருப்பாங்க. அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்க மனைவிகளை திருத்தி சரியான அல்லாஹ் பேச்சு கேட்ட பெண்களாக மாற்றி எடுக்கிறதுல நீங்கள் மூச்சு எடுக்க வேண்டும். ஏன்? இன்ஷா அல்லாஹ் அவங்க அவ்வாறான மனைவியில மாறி வர வேண்டும் நாங்கள் ஆசைப்படுவோம். அல்லாஹ்க்கு பயந்து ரசூலுல்லாஹ் பேச்சை கேட்டு கீழ்ப்படிஞ்சு வரவளாக இருக்கணும். எங்கட மூச்சு எதாகும், அவங்களோட மூச்சு எதாகுமோ அது அவங்களுக்கு ஆகும். அதை தவிர நாங்கள் ஒன்று தீர்ப்பு கொடுக்கல. அது வல்லாஹு அலம்.